எத்தனையோ இரவுகள் திடீரென்று என்னோடய உறக்கத்திலிருந்து எந்திரிச்சு கதறி என்னுடைய வீட்டில் நான் அழுதிருக்கின்றேன். அதற்கு சாட்சி என்னுடைய மனைவி, இறைவன். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தாங்க. நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வேண்டிய உங்கள்கிட்ட சொல்லுங்க. நம்ம சமுதாயத்தை இந்த மாதிரி இழிவுபடுத்த வேண்டாம், போதும், நாங்கள் பட்டுப்பாடு போதும். நம்ம என்னங்க பண்ணோம்? நம்ம என்ன துரோகம் பண்ணோம்? நம்ம யாருக்கு எதுவும் துரோகம் பண்ணலைங்க. இந்த நாட்டை எவ்வளவு முன்னேற்றத்துக்காக நம்ம பாடுபட்டிருக்கோம். ஏங்க இந்த சமூகம், இந்த அரசாங்கம் ஏங்க நம்ம பண்ணுது? ஏங்க இந்த கல்வி மந்திரி நம்மளை நம்ம அவமானப்படுத்துறோம்? ஏங்க நம்ம என்னங்க பண்ணோம்? நம்ம யாரையாவது துரோகம் பண்ணோமா? இல்லையேங்க. ஆனா இந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும், உங்க கண்ணில் இருந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பழனிவேலு பதில் சொல்லி ஆகணும். டாக்டர் சுப்பிரமணியம் பதில் சொல்லி ஆகணும். நம்மளுடைய கல்வி மந்திரி பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா I know Prime Minister is very unhappy. I know Prime Minister wants these books to be taken out. I know Prime Minister knows that this book will destroy one Malaysia. ஆகையால் தயவு செய்து இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே வந்திருக்கீங்கன்னா நம்முடைய இனத்துடைய பற்றுதலுக்காக. ஏழை எளிய மக்கள் வந்திருக்கீங்க, எல்லோரும் வந்திருக்கோம். ஏழையோடைய கண்ணீருக்கு உங்க பதில் சொல்லி ஆகணுங்க, சொல்லி ஆகணும். கூடிய சீக்கிரத்தில் அதுக்குள்ள ஒரு விளைவு வரத்தான் செய்யும். நிச்சயமாக வரும். மாற்றங்கள் கொண்டு வரணும்.